வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ள மஹிந்த ராஜபக்ஷ. 17 மாவட்டங்களில் பெய்து வரும் கடும் மழையினால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் அறிவிப்பு. ராஜபக்ஷக்கள் வெளிநாட்டில் பதுக்கிய பணம், அனுர அரசு அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற மிகப்பெரிய வெற்றி மற்ற கட்சிகளை சிந்திக்க வைத்துள்ளது. கூட்டணி சேர்த்ததால் தான் இனி ஜெயிக்க முடியும் என்ற முடிவுக்கு பல கட்சிகள் வந்துள்ளன. ஆனால் நடைமுறையில் அது பெரிய இழுபறியாகி உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியையும் சமய ஜன பலவேகையும் மீண்டும் இணைக்கும் நோக்கில் உயர்மட்ட ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட ரகசிய பேச்சுவார்த்தைகளை பாரிய அபாயத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரும் பேச்சுவார்த்தைக்கு முழு ஆதரவை வழங்க பிரதிநிதிகளை நியமித்திருந்தனர். கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக பகிரங்கமாக கூறப்பட்டது. எவ்வாறாயினும் உண்மையில் இரு கட்சிகளையும் இணைந்து புதிய அரசியல் கட்சி ஒன்றை அமைப்பதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மொட்டு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல கட்சிகள் மீண்டும் புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பை கோரிய அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர் குழுக்கள் பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மனு தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு காவலர் குழுவில் இருந்து 60 அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு தற்போது தனது பாதுகாப்பிற்காக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தனது மனுவில் குறிப்பிட்டார். அதேவேளை சுமார் 3 தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்த தாம் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன்படி பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரரான மஹிந்த நீதிமன்றத்தை கோரியுள்ளார். மேலும் தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்யவும் நீக்கப்பட்ட முழு பாதுகாப்பு படையையும் திருப்பி தருமாறும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மஹிந்த ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். ஜனாதிபதி செயலாளர் NS குமாரநாயகவினால் சமகால அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான சலுகைகள் தொடர்பான விசேட சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் வாகனங்கள், எரிபொருள், தொலைபேசி மற்றும் ஏனைய சலுகைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கமைய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அரசு கடமைகளுக்காக ஆகக்கூடியது 2 உத்தியோகபூர்வ வாகனங்களை மாத்திரமே பயன்படுத்த முடியும். அந்த வாகனங்களுக்காக மாதாந்தம் 900 மில்லி லீட்டர் எரிபொருள் ஒதுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு 2 அலுவலக தொலைபேசிகள், 1 வீடு, 1 கையடக்க தொலைபேசி மற்றும் 1 தொலைநகல் இயந்திரம் என்பவை மட்டுமே அரசாங்கத்தின் நிதி வழங்கப்படும். அதற்கமைய அலுவலகம் மற்றும் வீட்டு தொலைபேசிக்காக 20,000 ரூபாய் அதிகபட்ச கொடுப்பனவாகவும், கையடக்க தொலைபேசிக்காக அதிகபட்சம் 10,000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்படும். அமைச்சர்கள் தமது அலுவலக பணிகளுக்காக செயலாளர்கள் உட்பட 15 உத்தியோகத்தர்களையும் பிரதி அமைச்சர்களும் அதேபோன்று 12 உத்தியோகத்தர்களையும் நியமிக்க முடியும். இந்த வரையறை கடந்த 6ஆம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அந்த சுற்று நிரூபத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசு இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று மேடைகளிலும் பொது இடங்களிலும் மாத்திரம் குறிப்பிடுகிறது. இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஏதும் கிடைக்கவில்லை என கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உத்தியோகபூர்வ அறிவிப்பு கிடைத்தால் மறுகணமே மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறுவார். ஒரு நாள் கூட அங்கு இருக்க மாட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிள்ளைகள் அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிடுகிறார்.
தமது அறிவு மற்றும் நிலைப்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே அமைச்சர் அவ்வாறு பேசுகிறார். நலிஞ்ச தேசசவின் பெற்றோர் அவருக்கு கல்வியை வழங்கியுள்ளார்களே தவிர அறிவை வழங்கவில்லை என்றே குறிப்பிட வேண்டும். 30 ஆண்டுகளாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை ஒருமுகப்படுத்திய மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆயுதமேந்தி மக்களை கொன்ற அனுபவம் நலிந்த ஜெயதிசவுக்கு இருக்கலாம், ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவின் பிள்ளைகளுக்கு அவ்வாறு அனுபவம் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டின் பெருமதியை குறிப்பிடும் ஜனாதிபதி அவர் வசிக்கும் ஜனாதிபதி மாளிகையின் பெருமதியையும் நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை. அரிசி தேங்காய் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை. மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி முதல் அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் சிறுபிள்ளைத்தனமாக கருத்தை மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பச்சை மிளகாய் விலை நாட்டில் பாரிய அளவில் உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். 1 கிலோ பச்சை மிளகாய் ரூபாய் 1780 முதல் ரூபாய் 1800 வரை சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாராயண்பேட்டை பொருளாதார மத்திய நிலையத்தில் பச்சை மிளகாய் மொத்த விலை ரூபாய் 1780 உயர்ந்துள்ள அதே நேரத்தில் உள்ளூர் சந்தைகளின் விலை 1800 எட்டியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை, குறைந்த அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவு அதிகரிப்பதே விலை உயர்வுக்கு காரணம் என்று வர்த்தகர்கள் கூறியுள்ளனர். 17 மாவட்டங்களில் பெய்து வரும் கடும் மழையினால் 27,381 குடும்பங்களை சேர்ந்த 91,101 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்றினால் பொலனறுவை மற்றும் பதுளையில் 2 உயிரிழந்துள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். 13 தங்குமிடங்களில் இப்போது 876 நபர்கள் தங்கியுள்ளனர். அதேவேளையில் 204 வீடுகள் சேதமடைந்த பின்னர் 17,247 பேர் உறவினர்களிடம் தஞ்சமடைந்துள்ளனர். அதிகாரிகள் நிலைமையை மதிப்பிட்டு நிவாரண பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி தற்போது மிக குறுகிய காலத்திற்குள் சொந்த மக்களுக்குள்ளேயே சவாலுக்கு முகங்கெடுத்துள்ளதாக சர்வஜன பழைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். தற்போது ஆளுங்கட்சியினர் அனைத்தையும் கற்பனையாக மூடி மறைத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சர்வஜன பழைய கூட்டமைப்பின் தலைமையகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவீர மேற்கண்டவாறு தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஆற்றிய உரையை குறிப்பிட்டு அவர் மேலும் கூறியதாவது: ஒருவருக்கு மட்டுமே அரசாங்க வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகிறார். ஆனால் அனைத்து வாகனங்களுக்கும் மாடிப்பளவில் எம்பிக்கள் குடியிருப்பு வளாகத்தில் இருப்பதாக எம்பி சாமர கூறுகிறார். அரசாங்கம் எம்பிக்கள் அரசு வாகனங்களில் நாடாளுமன்றத்திற்கு வருவதை நானும் பார்த்திருக்கிறேன். நாடாளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் வழங்கப்படும் உணவின் விலையை அதிகரிப்பதற்கான தீர்மானம் குறித்து பேசிய எம்பி ஒரு சிறிய சாலையோர கடையில் 3 நேர உணவு பார்சல் வாங்கினால் கூட அவ்வளவு செலவு ஆகாது. அமைச்சர் புமல் ரத்நாயக்க கூறியது போல் செலவை பிரதிபலிக்கும் வகையில் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். அந்த நாடாளுமன்ற உணவை நானும் பார்த்திருக்கிறேன். அதன் மதிப்பு 2000 ரூபாய் இல்லை என்றார். இலங்கையின் முன்னாள் ஊழல் செய்து சேர்த்த பணம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தி முன்பு குற்றம் சுமத்தியிருந்தது. அந்த விதத்தில் ராஜபக்சக்கள் வெளிநாட்டு பணத்தை மறைத்து வைத்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியால் குற்றம் சுமத்தப்பட்டது. தாம் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளில் மறைத்து வைத்துள்ள பணத்தை இலங்கைக்கு மீட்டு வருவோம் என்று வாக்குறுதி வழங்கி தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். பெரும்பாலும் இப்படியான பணம் சுவிஸ் வங்கியில்தான் வைப்பிடப்பட்டு இருக்கும். இப்போது அந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அனுர அரசு. இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவோல்ட் இலங்கையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்க உதவி வழங்கும் என உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவிற்கும் சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இதனை கூறியுள்ளார். இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். இதேபோல இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கும் சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது தொடர்பிலும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு மாகாண அபிவிருத்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு, இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் குறிப்பிட்டுள்ளார்.
சட்ட ரீதியாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக இவ்வருடம் ஏறக்குறைய 3,40,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வழங்கும் திட்டம் உள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு சேவை பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இலக்கை நோக்கி செயற்படுவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை பதிவு செய்யும் பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. பணத்திற்கு அன்றி மனிதாபிமானத்திற்கு முன்னுரிமை கொடுத்த மோசடி நடவடிக்கைகளுக்கு இடமளிக்காமல் இத்துறையில் வியாபாரம் செய்யுமாறு அந்த முகவர் நிலைய உரிமையாளர்களுக்கு தலைவர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புகையிரத டிக்கெட் மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது சந்தேகத்திற்கிடமான டிக்கெட்களை கொள்வனவு செய்வது தொடர்பாக ரயில்வே திணைக்களத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பல தொழிற்சங்க பிரதிநிதிகள், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன இந்த மோசடி தொடர்பில் கண்டி மாவட்ட குழுவிடம் கடந்த 16ஆம் திகதி பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். அதையடுத்து அந்த நாட்களில் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன என்று தெரிய வந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த ஜனவரி 20ஆம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் உண்மை அறிக்கை செய்து இந்த விசாரணை தொடர்பான நீதிமன்ற உத்தரவை பெற்றது. கடந்த 24ஆம் திகதி வரை புகையிரத திணைக்களத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் உட்பட 3 கைது செய்யப்பட்டிருந்தனர். தொழில்நுட்ப உத்தியோகத்தர் திருகோணமலையிலும் மற்ற 2 சந்தேக நபர்கள் கண்டி மற்றும் மாத்தளையிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன விசாரணைகள் நடத்தப்படும் விதம் திருப்தியளிக்கவில்லை என தெரிவித்திருந்தார். இப்போதும் டிக்கெட் மோசடி தொடர்கிறது என்று கூறுகிறார்கள்.